ராதாகிருஷ்ணனுக்கு போகுண்டு அதுல ரொம்ப ஒரு திருப்தி. ராதாகிருஷ்ணன் நாராயணியை பாராயணம் பண்றாள். இந்த இதுல கண் ஆபரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி 2 செட் அனுப்பிச்சேன். நாராயணியை வேணும் எழுதினாள். ஒரு செட் அனுப்பினோம்னா 2 செட்டா அனுப்பிச்சேன். எழுதி போட்டு நிச்சயம் ஆபரேஷன் ஆனதே லெட்டர் எழுதியிருக்காள். சௌக்கியமா இருக்கேன், நாராயணி பாராயணம் பண்றேன். நாராயண ஸ்தோத்திரம் கல்வியில பிரத்யட்சம் அவசியம் நிச்சயம் 2 ஸ்லோகமாவது படிச்சு குருவாயூரப்பனுக்கு நமஸ்காரம் பண்ணணும். பாதாளாஞ்சனசிலே 16 கலையோட பிரகாசிக்கிறார். எல்லா கோவிலையும் சுவாமி இருக்கார், எல்லாமே இல்லை. இந்த பல்புல எத்தனை வித்தியாசம் இருக்கு? 100 என்கிறேள், 60 என்கிறேள், 30 என்கிறேள், 20 என்கிறேள் அப்படின்னா இருந்தா 20 தெரியல, இருக்க உடனே தெரியல. 100 இது போட்டாக்க ஜெகத்தெல்லாம் அட்டிக்கிறது ஒரே ஐடியா. அது மாதிரி சுவாமி இல்லாம இல்லை, எல்லா கோவிலையும் இருக்க. ஆராதனம், ஆச்சாரம், பாவனை, சாது சமாகமம் இதுகள்னால ஏறுவது கலை. ஆச்சாரியாள்னாலே கல்பிதமான பூஜா கிரமம். இன்னைக்கு அந்த பூஜை ஆதிசங்கருடைய பரம்பரையில சொன்ன கிரமப்படிதான் பூஜை நடக்கிறது. அவ சொன்னபடிதான் நடக்கிறது குருவாயூர்ல. அதனால மகாட்சேத்திரம். அதுல என்ன ஸ்தோத்திரம், நாராயண ஸ்தோத்திரம். அதை மனசுக்கு நல்லா குருவாயூரப்பனுடைய பெருமையை மக்கள்லாம் உணர்ந்து நாராயணித்த நிச்சயம் ஒரு 5 ஸ்லோகம் 2 ஸ்லோகம் 1 ஸ்லோகமாவது படிச்சு குருவாயூரப்பன் நமஸ்காரம் பண்ணணும். குருவாயூரப்பன் படத்துக்கு ஒரு அஷ்டோத்திரம் வியாழக்கிழமை இன்னைக்கு குருவாயூரப்பனுடைய அஷ்டோத்திரம் எழுதி சின்ன புஸ்தகம் வாங்கி அப்படி அர்ச்சனை பண்ணணும். அவனுடைய பிரசாதம் பரிபூர்ணமா எல்லா குடும்பத்துக்கும் வேணும். சமீபத்தில் ஒரு குழந்தை 7 வயசு மட்டும் பேசிட்டு இருந்த பையன் அப்புறம் பேசல. 10 வயசாச்சு, 3 வருஷம் பேசல. டாக்டர்கள்லாம் தூக்கம் ஒண்ணும் இல்லைங்கிறார். மூளையில ஏதாவது இருக்கணும்னு மூளையும் பார்த்தாலும் அதுவும் ஒண்ணும் இல்லை, பேசல. ஆனா உடனே கவலைப்பட்டு மாதா பிதாக்கள் குருவாயூர்ல வந்து பஜனம் இருந்தாள். 3 மாசம் அனுகூலம் இல்லை. நாளைக்கு ஊருக்கு போகுதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாள். ராத்திரி சொப்பனம் குருவாயூரப்பன் வந்து இது உன் தோட்டத்துல, உன் பங்களா தோட்டத்திலே உன் மேலக்காரன் ஒரு குரங்க சுட்டுவிட்டான். அது நீ சொல்லி சுட்டுவிட்டானவன், நீ சொல்லலாமா குரங்க சுடுன்னு? அது படுத்துற ஹிம்சையை பார்த்தா சுட்டு பண்ணணும்னு தோணும். பூனையும் அப்படித்தான் காபிச்சு வச்சிருந்த பாலை பூனை குடிச்சிட்டு போயிட்டு இருந்தா அதை வந்து வாருங்கோ நமஸ்காரம்னா சொல்லணும்னு தோணும், சம்ஹாரம் பண்ணணும்னா தோணும். அந்த சமயத்துல கோபத்தை அடக்கிக்கிறதா சக்தி. அதுதான் சக்தி. ஞானே மௌனம் க்ஷமா சக்தம் தியாகே ஸ்லாகா விபர்யா குணா குணானுபந்தித்வாது தஸ்ய சப்ரசவாயுவான காளிதாசன். அதுதான் சக்தி. சுட்டுதான். அதனால தொண்டை அடப்பட்டு போயிடுது. ராமக்ஷேத்திரம் இருக்கு திருப்பியார். அங்க ஹனுமார் நேரம் சஞ்சரிக்கிறார். அங்க போய் பஜனம் எதிர்த்தாள். சொப்பனம் கண்டது உடனே லாரியில சாமான் அடி போட்டு பெரிய பிரபுவர் வரட்டு அங்க போயிட்டார். அங்க போய் 3 மாசம் இருந்தார். ஒன்னும் அனுகூலம் இல்லை. நான் கண்ட சொப்பனம் ஏதோ செட்டு போயிட்டா ஏதோ கண்டிருக்கோம், குழந்தை இருக்கிற அபிமானத்திலேன்னு நினைச்சுட்டார். நாளைக்கு ஊருக்கு போறதா காலம்பரம் 10 மணிக்கு அங்க கோயில் ஒரு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு புறப்படணும்னு உட்காந்துருக்காள். அப்பா அப்பான்னா இந்த பையன் என்னடான்னா இது ஒரு குரங்கு வந்து குங்குமம் துளசி கொடுக்குறதேப்பான்னா, இது இல்லையேடான்னா ஏதோ கொடுக்குறதேன்னா, கொடுத்தா வாங்கிக்குவேன்னா வாங்கிக்கிறான். கை நிறைய துளசி குங்குமம். குரங்கு இவர் கண்ணுக்கு தெரியல, கையில துளசியும் குங்குமமும் தெரியுது. உடனே எடுத்துனாள். அதுல இருந்து பேச ஆரம்பிச்சுட்டான். திருப்பியார் ராமனை பார்க்காதவன்லாம் இந்த குழந்தைய பார்க்க வந்தா 1,00,000 பேர் ஊருக்கு போறதுக்குள்ள. என்னமா நோட்டீஸ் கூட போடல அப்படி வந்து தரிசனம் பண்ணார். வேற பார்க்க வேண்டாம். உடனே எனக்கு எழுதினாள். நாராயண ஸ்தோத்திரத்துல எழுதியிருக்கேன். இந்த நிகழ்ச்சிகள் நடந்ததெல்லாம் குருவாயூரப்பனுக்கும் திருப்பியாருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. 10 மைல் தான் கஷேத்திரம். அங்க ராமனுடைய சன்னிதி, குருவாயூரப்பனுடைய சன்னிதி. பகவான உபாசிச்சு உடனே போகவே மாட்டாள். நிறைய தோஷணம் வியர்த்தம் பவிஷ்யதி கதாச்சன. தெய்வத்துக்கு செஞ்சு உடனே போகுமோ? போகவே போகாது.